ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டுடே மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தக்காளி சட்னி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா 2 பேருக்குமே லீவுனால அது கொஞ்சம் நிதானமாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்ன விஷயம் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க தன்னோட குழந்தைங்களுக்காக படிச்சிருந்து வேலைக்கு போக முடியாத சிச்சுவேஷன் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அவங்களுக்குலாம் எல்லா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு வேலைக்கு மட்டும் போகாமல் இருக்காதீங்க. எந்த சுச்சுவேஷனாலும் மேட்ரிமோனி லீவ்லாம் இப்போ நிறைய கொடுக்குறாங்க, அதனால வேலைக்கு போயிடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி போனவங்க இப்போ தயவுசெய்து நிப்பாட்டிடாதீங்க. இதான் என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட்டு, சரிங்களா? ஓகே, சட்னி எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். கருவேப்பிலை போட்டு கடுகு போட்டிருந்தா போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா அது வந்து ஒரு ப்ரௌன் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தக்காளி போடுங்க. அப்படின்னா தான் அந்த தக்காளி சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? நல்ல ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள், சரிங்களா? இதெல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. வச்சுட்டு எனக்கு பாத்திரம் இருந்ததுனால பாத்திரம் கழுவி முடிக்கிறதுக்குள்ளே இந்த சட்னி வந்து எனக்கு ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்து தாளித்து ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம், அப்படி டேரெக்டாக சாப்பிட்றதா சாப்பிட்டுக்கோங்க. அரைச்சி முடிக்கவும் நான் தாளிக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே வந்து மிக்சி வந்து புகை வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் சரி ஓகே அதோடு முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து தக்காளி சட்னி பொடி வச்சு காஃபி போட்டு குடிக்கிறது எவ்வளோ செம்மையாக இருக்கும் தெரியுமாங்க? செம்மையாக இருக்கும். என்ஜாய் பண்ணி